நவ்யா சீக்கிரம் வா. வசந்தி இரு, நான் வரேன். இந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே இறக்கம் இல்ல. இறக்கம் இல்லாமலாம் இல்ல, மத்தவங்க என்ன கொடுத்தாங்களோ அதான் திருப்பி தர முடியும். நிறுத்துடா. வசந்தி அவரை இறக்க முடியாம தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. மாப்பிள்ளை மேல உனக்கு வெறுப்பு இருந்தாலும் உன் தங்கச்சி உன் கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அத பாத்துக்கிட்டு அப்படியே சும்மா நிக்கிற. மாப்பிள்ளை தங்கச்சியை தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி கோச்சுக்கிட்டியே. இப்ப நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? அதத்தானே பண்ணிட்டு இருக்க. நான் பணத்துல வேணா குறைஞ்சவனா இருக்கலாம், ஆனா பாசத்துல எந்த விதத்திலையும் குறைஞ்சவன் இல்ல. இதே பாலு அன்னைக்கு தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு வீட்டு வாசல்ல நிற்கும் போது நான் தானே ஓடி போய் அவரை கூட்டிட்டு வந்தேன். என் தங்கச்சி கூட மட்டும் அவன் ஒழுங்கா வாழ்ந்துருந்தானா இந்த பாசம் இன்னும் அதிகமாகவே இருந்திருக்கும். சரி சரி வசந்தி, நீ இந்த பக்கம் வா, நான் உனக்காக தான் பண்றேன். வேண்டாண்ணே, நீ எனக்காக வர வேண்டாம். அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் நீ நினைச்சா நீ வா, இல்லன்னா நான் பாத்துக்கிறேன். என்னால முடியும். ஆம்பளைங்க உடம்புல வலுவானவங்களா இருக்கலாம், பொம்பளைங்க மனசுல வலுவானவங்க. நான் பாத்துக்கிறேன்னு. வசந்தி, இந்த ஆள் உன்னை மட்டும் நல்லா வச்சிருந்தான்னு வையேன், நான் சந்தோஷமா அந்த ஆளுக்காக உயிரோட கொடுத்துருப்பேன். என்ன மாதிரி ஒரு மச்சான் கிடைக்க இந்த ஆள்லாம் கொடுத்து வச்சிருக்கணுமா. ஆனா அந்த ஆள் எனக்கு வெறுப்பாயிடுச்சுமா. அதான் அவன் முகத்தை கூட எனக்கு பிடிக்கல. தள்ளிக்கப்பா. நீ ரொம்ப பொறுமைசாலி வசந்தி. உன் புருஷன் உனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்காரு, அதெல்லாம் மனசுல வச்சுக்காம அவருக்கு இப்படி சேவை பண்ணிட்டு இருக்க. உன் கூட வாழ இவருக்கு தான் கொடுத்து வைக்கல. மதர் தெரேசாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா அண்ணி? யாருன்னே முகம் தெரியாதவங்களுக்கு கூட அவங்க சேவை பண்ணிருக்காங்க. அதுதான் கடவுளுக்கு செய்யற சேவைன்னு சொல்வாங்க. நானும் இவரும் 12 வருஷம் ஒன்னா வாழ்ந்திருக்கோம். இந்த ஒரு வருஷமாதான் என்ன இவர் விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. நாங்க ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தப்போ வாழ்க்கையில எனக்கு பல சந்தோஷங்களை கொடுத்திருக்காரு. ஒரு அப்பாவா என் பிள்ளைங்களுக்கு எத்தனையோ சந்தோஷத்தை அள்ளி கொடுத்திருக்காரு. என் புருஷனுக்கு இப்ப வாழ்க்கையில நடந்த எல்லாமே மறந்து போயிடுச்சு. எனக்கு அவர் என்னைக்கு என்னையும் என் பிள்ளைங்களையும் விட்டுட்டு போனாரோ அந்த நாள்ல இருந்து நடந்தது எல்லாமே மறந்து போயிடுச்சு. அண்ணா பறவை மாதிரி நல்லதை மட்டுமே எடுத்துக்க நான் பழகிட்டேன் அண்ணி. என்னம்மா அப்பலாம் ரெடி ஆயிட்டீங்களா? இது அன்னிக்கிட்ட கொடுத்துட்டு வரேன். சரிம்மா. நரேன் அப்பா என்னப்பா ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி தான். நாங்கெல்லாம் ரெடி ஆயிட்டோம். 9:30 மணிக்கு முகூர்த்தம். போகும்போது மாலையெல்லாம் வேற வாங்கிட்டு போனோம். சரியா? மாலையெல்லாம் காலையில நேரத்தோட போய் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமா, இப்போ வருண் இங்க தானே வரேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே போறோம். இங்க தான் வர சொல்லிருக்கேன். நேரம் இங்க வந்துருவான். சரி. அண்ணி இந்தாங்க அண்ணி, இந்த புடவையை கட்டிக்குங்க. முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுது. எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பணும். நாங்கெல்லாம் ரெடி ஆயிட்டோம். நீங்களும் சீக்கிரம் கிளம்பி வாங்க அண்ணி.
எதுக்கு சுனிதா அதெல்லாம்? என் ஆசைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இது எல்லாத்தையும் சந்தோஷமா கட்டிக்கலாம். மற்றவங்க ஆசைப்படி நடக்கிறது தானே அது. இப்படியே வரேன். அகிலா, உனக்கு இதுல விருப்பம் இருக்கோ இல்லையோ, கல்யாணங்கிறது கடவுள் சாட்சியா நடக்கிற ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம். இது 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். உனக்காக இல்லாட்டியும் வருணுக்காக நீ இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். தன்னோட மனைவிய கல்யாண கோலத்துல பார்க்கணும்னு வருணுக்கு ஆசை இருக்கும்ல. என்ன மாதிரி ஒரு துர்பாக்கியசாலி இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. என் வாழ்க்கையை முடிவு பண்றது 2 ஆம்பளைங்க கையில இருக்கு பாத்தீங்களா? தாலிய கழட்ட ஒரு ஆம்பளையும் தாலிய கட்டுறதுக்கு ஒரு ஆம்பளையும் எனக்காக காத்துட்டு இருக்காங்க. அண்ணன் உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தானே நீ இந்த முடிவுக்கு வந்திருக்காரு. என் எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான். எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு முடிவு பண்ண வேண்டியதும் நான் தான். அகிலா, உன் மனசுல உள்ள வேதனை எனக்கு புரியுது. நீ விரும்பியோ இல்ல விரும்பாமலோ இன்னைக்கு உனக்கு கல்யாணம்னு முடிவாயிருக்க. நரேனோட சந்தோஷத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த சந்தோஷத்தை அவனுக்கு முழுசா கொடுத்துறேன். உனக்கும் வருணுக்கும் நடக்க போற கல்யாணத்தை பார்க்கணும்னு நரேனோட மனசு துடிச்சிட்டு இருக்கு. நீ இப்படி அறகுறையா சம்மதிச்சிருக்கன்றது தெரிஞ்சா நரேன் மனசுதான் ரொம்ப கஷ்டப்படும். கிளம்பு அகிலா. வருணும் கழுத்துல தாலி கட்டுறதை பார்க்கணுங்கிறது தான் நரேனுக்கு கிடைக்க போற கடைசி சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நீ முழுசா கொடுக்கணும். அவன் ஆசைப்படுற மாதிரி நடந்துக்கோ அகிலா, ப்ளீஸ். அகிலா, நரேன் எந்த நிமிஷமும் நம்மளை விட்டு போயிடுவான். அவன் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நீ மனசு வச்சாதான் சந்தோஷமா மாத்த முடியும். ப்ளீஸ், அதுதான் நீ அவனுக்கு கொடுக்கிற கடைசி பரிசாவும் இருக்கும்.